இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வந்துட்டு காஃபி எப்படி போடுறது அப்படின்னு தான். இப்போ வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வந்து நம்ம ஆன் பண்ணோன்னே 120 டிகிரியில் வந்து ஹீட் வந்து ஆகிட்டுருக்கோம். இதில் பால் வந்து ஊற்றி நம்ம வந்து பால் கொதிக்க வச்சாச்சு. பால் நல்லா சுண்டிட்டு இருக்கட்டும், கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி இங்கிட்ட வந்து 2 டம்ளரில் காஃபி தூள், அதாவது இன்ஸ்டன்ட் காஃபி தூள் எடுத்திருக்கோம். இந்த இன்ஸ்டன்ட் காஃபி தூளில் அரை ஸ்பூன் 2 டம்ளர்லேயும் போட்டாச்சு. இதில் தேவையான அளவு பால் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து பால் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. 1.5 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து 1 டம்ளருக்கு நான் வந்து கணக்கு சொல்லிகிட்ருக்கிறேன். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த கொதித்த பாலை இந்த காஃபி தூளோட ஆட் பண்ணிக்கோங்க. காஃபி தூளோட இந்த பாலையும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கலர் ஊற்றும் போதே பார்த்தீங்களா, கலர் அப்படியே ப்ரௌன் கலரில் வருது, காஃபி கலரில். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 2 பாலையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 காஃபிலையும் எடுத்து ஆற்றிக்கோங்க. நீங்கள் சரியான டிகாஷனில் தான் கலந்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு நீங்கள் ஆற்றும் போதே அப்படியே நுரை வந்து நல்லா பொங்கி வரும். காஃபி தூள் அதிகமாக போயிட்டாலோ இல்லை ஒரு மாதிரி தண்ணி வந்து பால் வந்து தண்ணியாக இருந்தாலோ இது மாதிரி வராது. பால் தண்ணியாக இருந்தால் காஃபி டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. அதனால எவ்வளோ திக்காக இருக்கணுமோ பார்த்துக்கோங்க. ஹோட்டல் ஸ்டைல் காஃபி ரெடி.